திரு கோப்பண்ணா, காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எதற்காக இந்த கோரிக்கையை வைக்கிறோங்கிறதெல்லாம் சொல்கிறீர்கள். ஆனால் அதற்கான கால அவகாசத்தை கொடுக்காம உடனே கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த பக்கம் இருந்து வைக்கிற வாதமும் யோசிக்கக்கூடிய ஒன்று தானே? இல்லை, பொதுவாக இன்றைக்கி 13ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது. 3 கட்ட பாதுகாப்பு 4 கட்ட பாதுகாப்பெல்லாம் மீறி உள்ளே நுழைந்து அவர்கள் அங்கே இருந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து மக்களவைக்குள்ள எதிரி குதித்து உள்ளே இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கு. அந்த என்னை பொறுத்தவரை இந்த புதிய பாராளுமன்ற கட்டட வடிவமைப்பே இந்த பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டிருக்கிற முறையெல்லாம் பழைய பாராளுமன்றத்தை பார்க்குறப்போ நான் போயிருக்கேன். அதிலிருந்து யாரும் கீழே குதிக்க முடியாது, உள்ளே வர முடியாது. அதே நேரத்தில் இந்த பார்வையாளர் மாடம் என்பது ஈஸியாக ஒரு 7-10 அடியில் உள்ளே குதித்து உள்ளே வர முடிய வாய்ப்பு இருப்பதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதையெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களை அந்த வடிவமைப்பு செய்கிற போது கவனிக்கலைன்றது தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது தாண்டி இது மாதிரி வந்து குதிப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல. இல்லை, இது மாதிரி ரொம்ப உயரம் குறைவாக இருந்தால் அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்தால் எப்படி நடக்கும், இதெல்லாம் குறித்து அவங்க பார்க்காத விளைவு தான் இது நடந்துன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சம்பவம் நடக்குது, அவர்கள் நோக்கம் என்ன, எதற்காக உள்ளே வந்தாங்க, அவர்கள் வந்து அவர்களுடைய பின்னணி என்ன என்பது பலவிதமான கவலை மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குது. அது குறித்து ஒரு பிரதமர் அவைக்கு வரல, 13ஆம் தேதி வரல, 14ஆம் தேதி வரல, 15ஆம் தேதி வரல, அவர் தான் வரலன்னா உள்துறை அமைச்சரும் வரல. ஆக இந்த நாடாளுமன்றத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு அரசு, ஒரு பிரதமர் உள்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு குறைந்தபட்சம் உள்துறை அமைச்சராவது வந்து ஒரு முதற்கட்ட ஒரு விளக்கத்தையே அவர் வழங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு அலட்சிய போக்கு. இது என்ன காரணம்னா, பொதுவாக அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத, பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத, விவாதத்தில் நம்பிக்கை இல்லாத, கருத்து மோதல் நம்பிக்கை இல்லாத, யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் என்கிற அந்த அந்த ஆணவ போக்குன்றது இந்த பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் இந்த 3 மாநில தேர்தல் பெற்ற வெற்றி இதெல்லாம் வந்து அவர்களுடைய சிந்தனையில் செயல்பாட்டில் இருக்கிற மாற்றத்தை தான் நான் பார்க்கிறேன். இப்போ இதில் வந்து பார்க்கணுமா அவங்க கிட்ட வந்து ஒரு அலட்சியம்? ஏன்னா அவங்க தானே கூடுதல் பொறுப்பானவங்க, நாளைக்கு அவங்களுக்கு தானே அது ஒரு அவப்பெயரோ அல்லது அவங்களுக்கு தானே அது இதாக பார்லிமெண்ட்ல பெரிய இது என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை. அதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது அதற்குரிய விளக்கத்தை அவருக்கு கொடுக்கணும். குறைந்தபட்சம் முதல் நிலையை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யலாம் அல்லது ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இவங்க பின்னணி என்ன, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, பெரிய விபரீதமான ஒரு நிகழ்வு அல்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு மக்களவை உறுப்பினர்களை திருப்திப்படுத்தியிருந்தால் சரி. இந்த சஸ்பென்ஷன் இருக்குல்ல, இடைநீக்கன்றது இது இருக்கைக்கு போவது ஒன்றும் புதுதில்லை. கடந்த காலங்களில் இதே பாஜக உறுப்பினர்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு கூட்டத்தொடர் முழுவதையும் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போஃபர்ஸ் போன்ற பிரச்சனைகளில் முடக்கி இருக்கிறாங்க. அப்போல்லாம் யாரும் சஸ்பெண்ட் பண்ணுற நடவடிக்கை எடுக்கிறதில்ல, சபையை ஒத்தி வைப்பாங்களே தவிர இடைநீக்கம் செய்வதில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு தான் இந்த இடைநீக்கன்றது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதானி பற்றி பேசினா ராகுல் காந்தி இப்போ நீக்கம் செய்யப்பட்டார், திரிணாமுல் எம்பி இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த பழிவாங்குகிற போக்கெல்லாம் இருக்குது இவங்ககிட்ட. இதில் என்னென்னா, தெலுங்கானா மாநில பிரிவினை சம்பந்தமாக 2009, 10, 11களில் பாராளுமன்றத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு கூட்டத்தொடரே முடக்கப்படும். தெலுங்கானா பிரிவினைக்கு ஆதரவாக சில எம்பிக்கள், எதிராக ஆந்திர பகுதி எம்பிக்கள் கோஷமிடுவது, முழக்கமிடுவது, அந்த இதுக்கு சபாநாயகர் இருக்கைக்கு அருகே போவது மட்டுமல்ல, இன்றைக்கி இவங்க பேப்பரை தான் காமிச்சாங்க இந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள். ஆனால் அப்போ என்னென்னா, பேப்பரை கிழிச்சு சபாநாயகர் இருக்கை மேலே போடுவாங்க, அவர் மேலே வந்து விழும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு கூட அப்போது கூட அவங்கள வந்து ஒரு கட்டம் கடைசியாக உச்சகட்டமாக போகும்போது தான் இடைநீக்கம் செஞ்சாங்க, மற்றபடி செய்யவே இல்லை. டெய்லி நடக்கும், சபையை ஒத்தி வைப்பாங்க, திரும்ப மத்தியானம் கூடுவாங்க, 2 மணிக்கு கூடுவாங்க, 3 மணிக்கு கூடுவாங்க, மறுபடியும் அதோடு முடிஞ்சிடும். இப்படி ஒரு சகிப்புத்தன்மை அன்றைய ஆட்சியாளர்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இருந்தது. இவர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால
சபாநாயகரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் பேசினதை ஏற்றுக்கொள்ளவில்லையா எதிர்க்கட்சிகள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ ராஜ்நாத் சிங் பேசுகிறத விட உள்துறை அமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் தான் பாதுகாப்பு குறித்து அதுக்கு முழு பொறுப்பேற்கணும். எப்படி அவர்கள் உள்ளே வந்தாங்க, எந்த இடத்துல குறைபாடு, இப்போ நாளைக்கு மக்களவை உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல என்ன பாதுகாப்பு, அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி பதட்டத்தோடு இருந்தால் எப்படி விவாதிக்க முடியும், எப்படி கருத்து கூற முடியும். திடீர்னு இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது தான் பிரச்சனை. பொதுவாக இதில் என்னன்னா, இதை சிந்தனையில் என்ன அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் அவங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்ல கூடுதலாக அவங்களுக்கு தயாராக இல்லை. அதுக்கெல்லாம் மேல சுப்ரீமா பதில் சொன்னாங்க தானே. யாரு மணிப்பூர் விஷயத்துல இதே மாதிரியான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பேச வச்சீங்க. ஆனா பேசினாங்க இல்லையா அன்னைக்கு. மணிப்பூர் நேரடியா போய் அந்த மக்களை பார்த்திருக்கலாம், அதை தவிர்த்துட்டாரு. அதே போல் விவசாயிகள் ஓராண்டு காலம் போராடினார்கள் தலைநகர் டெல்லியில் வெயிலில் மழையில் எல்லாத்தையும் அவர்களை பார்த்து உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டிருக்கலாம். அதற்கும் மோடி தயாராக இல்லை. அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினாங்க, அதையும் போய் பார்த்து பேச அவர் தயாராக இல்லை. ஆக அவரிடம் நான் அவருடைய செயல்பாடுகளே ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 303 உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற பெரும்பான்மை பெற்ற ஒரு பிரதமராக தான் இருந்தாலும் அவர் ஜனநாயகத்தில் ஒரு சர்வாதிகாரி மாதிரி தன்னை நினைத்து கொண்டு ஜனநாயகத்தில் ஒரு அதிபராட்சி முறையை எடுக்கலன்னா பரவாயில்ல, கைது நடவடிக்கைகள், அதை தொடர்ந்து விசாரணைகள், இதெல்லாமே எல்லாம் நடக்குது. இதை பாராளுமன்றத்துக்குள்ள இந்த மாதிரி புகை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் யார், அவர்கள் பின்னணி என்ன, அதற்கு என்ன பயங்கரவாத குழுக்கள் யாராவது இருக்கிறாங்களா, அது எதற்காக அவர்கள் உள்ளே வந்தார்கள் என்கிற விவரம் இதுவரைக்கும் மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியல. அதை நீங்கள் விளக்கம் சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பாராளுமன்றம் சுமூகமான செயல்பாட்டுக்கு வந்திருக்க முடியும். அதற்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 14 எம்பிக்களை சஸ்பெண்ட். பாஜகவுடைய எம்பி மனோஜ் திவாரி கூறுகிறார், அதாவது இந்த பாதுகாப்புக்கு பொறுப்பு சபாநாயகர் தான், பார்லிமெண்ட்டுக்கு பொறுப்பு சபாநாயகர். சபாநாயகர் பேசும்போது ஏன் உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பேசணும் மட்டுமே எதிர்பார்க்கலைன்னு கேட்கிறார். சபாநாயகர் பொறுப்புன்னா உள்துறை அமைச்சகம் தான் பொறுப்பேற்கணும். சபாநாயகர் சபை நடவடிக்கையை தான் அவர் பார்ப்பார் தவிர பாதுகாப்பு அம்சங்கள் குறித்துலாம் பதில் சொல்ல வேண்டியவர் உள்துறை அமைச்சர் தான். அவர் அதுக்கு தயாராக இல்லை பதில் சொல்ல. பொதுவாக இன்றைக்கி 14 எம்பிக்களை நீங்கள் இடைநீக்கம் செய்கிறீங்க, அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வருவது குற்றமா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எவ்வளோ முறை இதே பாஜக அடுத்தது. அதுக்கு தவிர இந்த விசாரணையில் அவர்களை கைது பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அனுமதி சீட்டு வழங்கியவர் மைசூர் பாஜக எம்பி. அவர் மீது விசாரணை நடத்துனீங்களா? அவர் எப்படி இந்த இருவருக்கும் அனுமதி சீட்டு கொடுத்தாரு, அந்த அனுமதி சீட்டு பெறுவதற்கு எப்படி எந்த வழியில் வந்தாங்கன்றதெல்லாம் வெளியே தெரியணும். அது இந்நேரம் விசாரித்து அதற்குரிய அறிக்கையை அவர் கொடுக்கலாம், அல்லது இந்த சம்பந்தப்பட்டவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்கிற விவரத்தை கொடுக்கலாம். கூடுதல் விவரங்களை தரும்போது பல சந்தேகங்களை களைய முடியும். அதற்கு மோடியும் தயாராக இல்லை, அமித்ஷாவும் தயாராக இல்லை. பேசலாம்.